நாமத்தினாலே ஆரோக்கியமான செய்தியின் நேரம் என்ற நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிற அன்பான தேவ பிள்ளைகள் யாவருக்கும் இயேசு நடத்தி காட்டுவார் ஊழியத்தின் சார்பாக எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்பதற்கு முன்பாக நம்மை அர்ப்பணித்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நிறைய நாம் கடந்து செல்லலாம். நன்றி சொல்கிறோம் பரிசுத்த ஆவியானவரே, எங்களோடு கூட நீங்க இன்றைக்கும் இடைவிட போகிற சத்தியம் உள்ள உம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். எங்க கூட நீங்க பேசுங்கப்பா, நாங்க கேட்கிறோம். பாடுகளை சுமந்து செல்ல பலன் தந்தீரே, பாடுகளை சுமந்து செல்ல பலன் தந்தீரே, பரிசுத்தமாய் வாழ்வு வாழ துணை செய்தீரே, பரிசுத்தமாய் வாழ்வு வாழ துணை செய்தீரே. அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். இந்த நாளிலும் தேவனுடைய பிள்ளைகளே, நாம் எடுத்துக்கொண்ட வேத வசனம் சங்கீதம் 69:33. ஒவ்வொரு சங்கீதத்தின் மூலமும் கர்த்தர் நம்மோடு இடைபடுகிறார். அது நமக்கு ஒரு தேவ பலனை கொடுக்கிறது. தேவ பிள்ளைகளே, கர்த்தர் எளியவர்களின் விண்ணப்பத்தை கேட்கிறார். ஆமென். அன்பான தேவ பிள்ளைகளே, கண்டிப்பாக எளியவர்கள் ஆகிய நம்முடைய விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்கிறார். கேட்பது மட்டுமல்ல, கண்டிப்பாக அவர் இன்றைக்கு உங்களுக்கு பதில் தரப்போகிறார். நாம் கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. தாவீது ராஜா தன் வாழ்க்கையிலே பட்ட கஷ்டங்களினால் சொல்லுகிறார், நான் சிறுமையும் துயரம் உள்ளவன், நான் எளியவனும் கட்டுண்டவனுமாய் இருக்கிறேன் ஆண்டவரே. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் அவர் விண்ணப்பத்தை தேவன் கேட்கிறார். நம்முடைய விண்ணப்பத்தையும் கண்டிப்பாக நம்முடைய தேவன் கேட்பார். அன்றைக்கு தாவீதின் ஆத்துமா பாருங்க, மிகவும் சோர்ந்து போகிறது. அவர் சொல்லுகிறார், வெள்ளம் போன்ற பிரச்சனைகள் அவருக்கு என்ன செய்து, அவர் ஆத்துமா மட்டும் பெருகி வருகிறது. ஆழமான உளையில் அவர் அமர்ந்திருக்கிறார். நிற்க நிலையில்லாமல் வெள்ளங்கள் அவர் மேல் என்ன செய்கிற, அந்த பிரச்சனைகள் அவர் மேல் புரண்டு வருகிறது. அவர் கூப்பிட்டு அன்றைக்கு அவர் இழைத்து போகிறார். அவருடைய தொண்டையெல்லாம் மறண்டு போயிற்று. காத்திருந்து அவருடைய கண்கள் பூத்து போயிற்று என்று சொல்லி புலம்புகிறார். தேவ பிள்ளைகளே, அது மட்டுமல்ல, நிமித்தம் இல்லாமல், அதாவது காரணமே இல்லாமல் அவரை பகைக்கிறவர்கள் அவருடைய தலை மயிலும் அன்றைக்கு அதிகமான பேர் இருக்கிறாங்க. இன்றைக்கு நம்மையும் கூட காரணமே இல்லாமல் பகைக்கிறவர்கள் இருக்கத்தான் செய்வார்கள் இந்த உலகத்திலே. தேவ பிள்ளைகளே, நாம் கலங்க வேண்டாம். அன்றைக்கு தாவீது ராஜா எடுக்காததை கொடுக்க வேண்டியதா இருந்தது. அவர் நிந்தையை சகிக்கிறார் தன்னுடைய வாழ்க்கையிலே. பெரிய ஒரு கொடுமையான விஷயம் என்னன்னு சொன்னா, அவருடைய சொந்த சகோதரருக்கு வேற்று மனுஷனும் அவருடைய தாயின் பிள்ளைகளுக்கு அவர் அந்நியனுமாய் இருக்கிறார். இதைவிட ஒரு கொடுமையான விஷயம் ஒன்றுமே இல்லை. தேவ பிள்ளைகள், இன்றைக்கு கூட அநேக தேவ பிள்ளைகள் அவங்க வாழ்க்கையில் இது போன்ற ஒரு சூழ்நிலை என்ன செய்யறாங்க, தாண்டிதான் வராங்கன்னா, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அந்த சூழ்நிலை யாருமே இல்லை என்றாலும் நம்முடைய தேவன் நம்மோடு கூட, தாவீதோடு கூட இருந்தார். தேவ பிள்ளைகளே, நம்மோடு கூட அவர் இருக்கிறார். நாம் கலங்க வேண்டாம். இத்தனை சூழ்நிலையிலும் தான் அவர் உபவாசமும் இருக்கிறார். அந்த உபவாசமும் அவருக்கு நிந்தையுமாய் பழமொழியுமாய் முடிகிறது. அவருடைய ஜெபத்திற்கு பதில் இல்லாதது போல அவருக்கு தோன்றுகிறது. ஆனாலும் தாவீது ராஜா சொல்லுகிறார் பாருங்கள், அனுக்கிரக காலத்திலே உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன், நீங்க எனக்கு செவி கொடுங்கப்பா. என்னுடைய நிந்தை அவமானத்தை எல்லாமே நீங்க என்ன செஞ்சிருக்கிறீங்க, அறிந்திருக்கிறீங்க என்று சொல்லி அங்கலாய்த்து சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளே, இப்படி மோசமான சூழ்நிலையில் தான் 30ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவேன் என்று சொல்லி என்ன செய்கிறார், மகிமைப்படுத்துகிறார். அன்றைக்கு சிறுமையும் எளிமையுமா இருந்த அந்த தாவீது ராஜாவுடைய விண்ணப்பத்தை கேட்டு நம்முடைய தேவன் பதில் கொடுத்தார். இன்றைக்கும் உங்களுடைய விண்ணப்பம் எதுவானாலும் கர்த்தர் அதை கேட்டு பதில் தரப்போகிறார். நாம் ஜெபிக்கலாம். நன்றி சொல்கிறோம் பரிசுத்த ஆவியானவரே. நாங்கள் சிறுமையும் எளிமையும் ஆனவங்கப்பா. ஒருவேளை உங்க பிள்ளைகளை, சொந்த பந்தம், குடும்பங்கள், உறவுகள் எல்லாமே பகைத்திருக்கலாம், வெறுத்திருக்கலாம். ஆனா நீங்க உங்க பிள்ளைங்களுக்காக நீங்க கூட இருந்து எல்லா காரியத்தையும் வாய்க்க பண்ணி ஆசீர்வதித்து காணப்படுத்தும். உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே, ஆமென்.